பசிக்குது பசிக்குது ரத்த வாடை அடிக்குது. பசிக்குது பசிக்குது ரத்த வாடை அடிக்குது. ரொம்ப நாளாச்சு வெளியில வந்து. இதுக்கப்புறம் மனுஷங்க கூட போய் பழி வாங்கணும். மனுஷன் வாசனை அடிக்குது, எனக்கு மனுஷன் வாசனை அடிக்குது. எங்கே இருக்கிறதோ வராங்க. இந்த மனுஷன் உடம்புல பூந்து நம்ம பேயா மாறி மனுஷனை பழி வாங்கணும். ஏய் சோனு, மீனு, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது. இங்கே வந்து இட்டுட்டு வந்து விட்டுருக்கீங்களே. நரேஷ், இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா? நம்ம வீட்டுக்கிட்ட விளையாடி ஒரே போர் அடிக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு இட்டுட்டு வந்தேன். நான் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குல்ல? சரி சரி, பேசுறது போதும். சீக்கிரம் வாங்க விளையாடலாம். பொழுது போகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும். ஆமாம், நீ சொல்கிறதுக்கு கரெக்டு தான். இந்த இடத்த பார்த்தாவே பயமாக இருக்குது. சரி வாங்க, நம்ம சில்லி விளையாடலாம். கோடு போட்டுக்கலாம் முதல்ல. சோனு, மீனு, நான் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன். இதோ கல்லை தூக்கி போட்டுட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டத்தை தாண்டிட்டேன், செகண்டு கட்டத்தையும் தாண்டிட்டேன், தேர்டு கட்டத்தையும் தாண்டிட்டேன். இப்போ போய் அந்த கல்லை எடுக்க போகிறேன். நான் தேடின மனுஷங்க வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் உடம்புல பூந்துட வேண்டியது தான். என்னம்மா ஒரே காத்தா அடிக்குது, ஒரே காக்காவா பறக்குது, ஒரே பயமா இருக்குது. ஏய் நரேஷ், அங்க பாரு, ஒரு ஏதோ சமாதி மாரி இருக்குது பாரு. ஆமா சோனு, நீ எதுவும் போகாத, வா நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம். இப்போ இல்லப்பா, என்னதுன்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். அப்பதான் நம்மளுக்கு பயம் இல்லாத இருக்கும். எனக்கு இதேமாரி ஆர்வமா ஏதாவது பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருக்குது. அப்படியே பார்க்குறேன். ஏ சோனு, போகாத, நான் உங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவேன். நீ போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிக்கோ. ஆனால் இது எனக்கு பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கு. நான் போகிறேன், நான் போய் பார்க்க போகிறேன். என்னது இந்த சம்மதி மேலே பூலாம் போட்டு வச்சுருக்காங்க. சரி, கொஞ்சம் நோண்டி தான் பார்ப்போம். ஐயோ அம்மா, பேய்! ஏய், என் பேர் அரசாயி, ஆண்டிமட அரசாயி. ஐயோ, என்னடா வெறும் காக்காவா சுத்துது நம்ம மேல? அங்க போறா சோனு, பேய் மேல ஊந்துட்டா. ஐயோ பேய், ஐயோ ஐயோ, பேய் பேய், எல்லாம் யாரா காப்பாத்துங்க, வாங்க எங்களை காப்பாத்துங்க. பேய் மேல ஊந்துது. சோனு ஏந்திரு, பேய் மேல ஏன் தூங்குற? வீட்டுக்கு போய் தூங்கலாவா? சோனு ஏந்திரு. சோனு, குட்டி பசங்களா, நான் உங்க எல்லாரையும் சாப்பிட போறேன். வாருங்க, ரத்தத்தை எல்லாம் குடிக்க போறேன். நான் தான் ஆண்டிமட அரசாயி. நீ ஆண்டிமட அரசாயா இருந்தா என்ன, இல்ல மரசாயா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்க சோனுவை விட்டுடு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எங்களை விட்டுடு. பசங்களா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் கூடவே தான் இருப்பேன். உங்கள் கூடவே இருந்து உங்களை பழி வாங்குவேன். டேய் நரேஷ், அங்கே பாருடா, சோனுவை போய் விட்டுட்டு போயிடுச்சு. நம்ம போய் சோனுவை போய் தூக்குவோம், வா. ஏய் சோனு, ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு. நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும். சோனு ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு. சோனு வா போலாம். அம்மா அம்மா, நான் எங்க இருக்கேன்? ஐயோ அம்மா, தலைவலிக்குது. ஏ சோனு, உன் விளையாட்டு புத்தியால் அந்த பேயை வேற கிளப்பி விட்டுட்டேன். அந்த பேய் வேற சீக்கிரம் வந்துட போகுது. வா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம். உங்களை நான் எப்படி விடுவேன்? உங்களை விட மாட்டேன். நான் உங்கள் கூடயே தான் வருவேன். உங்கள் கூடயே வந்து உங்கள் எல்லாரையும் நான் பழி வாங்காத விட மாட்டேன். ஏய் சோனு, பேய் காணா. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். இந்த பேய்கிட்ட நம்ம மட்டும் மறுபடியும் நம்மளை டங்குவா கிழிச்சிரும். வாங்க போயிடலாம். இந்த ஆண்டிப்பட்டி அரசாயிக்கிட்டேருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது.
என்னையெல்லாம் எழுப்பிட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறீங்களா? உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். நீங்க எப்படி தூங்கலாம்? இருங்க, உங்களை எழுப்பி உங்களை எப்படி குடும்பம் பத்தா மட்டும் பாருங்க. அட நம்ம ஆண்டிப்பட்டி அரசாவி அக்கா எக்கா எக்கா நீங்க என்னக்கா அங்க பண்றீங்க? டேய், நான் இங்க பிக்னிக்கா வந்திருக்கேன். என்னை குழியிலேருந்து எழுப்பி விட்டு என் நிம்மதி உறக்கத்தை எல்லாத்தையும் அவங்க கெடுத்துட்டு இப்போ அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் பழிக்கு பழி வாங்கணும். நீ எனக்கு உதவி செய். நீ என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நான் உனக்கு உதவி செய்யாத பின்ன யாருக்கு உதவி செய்யறேன்? நீ மட்டும் ஆரம்பி, நான் மீதி எல்லாத்தையும் முடிச்சு விடுறேன். சரி சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் ஆரம்பமாகுது. நீங்க எல்லாம் தூங்குறீங்களா? இரு உங்களை. டேய், நீ என் உறக்கத்தை எழுப்பிட்டு நீ நிம்மதியா தூங்குறிய? நீனு எழுந்துடுறா பப்ளு. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை நெரிக்கிறாங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா சீக்கிரம் ஏந்துருங்கம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. யாரும் ஏந்திருக்க மாட்டாங்கடா, எல்லாம் நல்லா தூங்குறாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என்ன நீ எழுப்புனல, ஏன்டா என்ன நிம்மதி இல்லாத ஆக்கிட்ட? நீ மட்டும் நிம்மதியா தூங்கலாமா? எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுடா. ஐயோ என்னை விடு விடு, ஐயோ விடு விடு என்ன. அட என்ன யாருமே காணா? என்னை யார் இப்போ கழுத்தை பிடிச்சி நெரிச்சா? என்னன்னே ஒண்ணுமே புரியலையே. இது எல்லாம் நல்லா தூங்குறாங்க. அம்மா எழுந்துருமா, சீக்கிரம் எழுந்துருமா. டேய் பப்ளு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ எழுந்து நடு நைட்ல கத்திட்டு இருக்க. ஐயோ அம்மா, என்னை யாரோ கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் உன் பக்கத்திலே படுத்துக்கிறேம்மா, உன் பக்கத்திலே உக்காந்துக்கிறேம்மா. எனக்கு பயமா இருக்குதுமா. அட என்னடா இவன் காலேருந்து வேலை செய்கிறான், இப்போ நைட்டுக்கு வந்து பக்கத்துலேயே படுத்து உயிரை வாங்குறானே இவன். இல்லை இல்லை பப்ளு அம்மா, நானும் கேட்டேன். ஃபஸ்ட்டு நாய் சத்தம் கேட்டுது, அதுக்கப்புறம் வந்து பேய் சத்தம் கேட்குது. அட நாளைக்கு வேற ஸ்கூலுக்கு வேற போகணும். இதே மாதிரி நடு நைட்டில் எழுந்து மூழ்கிக்கிட்டு எங்கள் உயிரை வாங்காதீங்க. அப்புறம் நான் ஸ்கூலில் கிளாஸில் போய் தூங்கினா எங்கள் மிஸ் என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, ஒழுங்கு மரியாதை எல்லாம் போய் படுத்து தூங்குவோம் வாங்க. பப்ளு, பேய் நாயின்னு சொல்லி எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்காத, ஒழுங்கா தூங்கு. எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், நீயும் சத்தம் போடாத, படுத்து தூங்கு. நாளைக்கு காலை ஸ்கூலுக்கு போகணும். பேயை சொல்லிக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போகாத இருந்த பெரும்பாலும் அடி வாங்குவோம், புரியுதா? அட பேயை பார்த்தோன்னு சொன்னது ஒரு குத்தமா? சரிம்மா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன். எல்லாம் தூங்குறீங்களா? நான் உங்களை யாரையும் சும்மாவே விட மாட்டேன். இருங்க, நாங்கள் இப்போ என்ன பண்ணுற மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தூங்கவே முடியாது. டேய் முனிசு, இங்க வாடா. அவங்க யாரும் நிம்மதியா தூங்கக்கூடாதுடா. அவங்கள நீ கவனிக்கல, இதுக்கப்புறம் அவங்க தூங்கற எண்ணமே வரக்கூடாதுடா. அக்கா, ஆண்டிப்பட்டி அரசாயி அக்கா, நீ சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா தூங்க முடியாது. இப்ப பாரு, குக்கரை போடுறோம் பாரு, அங்க இருக்கிற ஜாமான்லாம். ஐயோ அம்மா, ஜாமான் மேல ஊதுமா. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன தூங்க விடாத பண்ணீங்களே, உங்களை தூங்க விடவே மாட்டேன் பாரு. என்ன பண்ற மட்டும் பாருங்க. இப்ப அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் யாரையும் தூங்க விடலக்கா. ஐயோ பப்ளு அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லா ஜாமானும் நம்ம மேல வந்து விழுந்துகிட்டு இருக்குது. ஐயோ யாரா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒருவேளை பப்ளு சொன்ன மாதிரியே இங்க பேய் தான் இருக்கு போல. நான் தான் அப்பவே சொன்னல, இங்க பேய் இருக்குன்னு. யாரா நம்பினீங்களா நீங்க? ஐயோ என்னை யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரியே இருக்குதே. அம்மா என்ன ஆச்சு தெரியலையே. அம்மா அக்கா, இங்க பேய் கண்டிப்பா இருக்குதுக்கா. நம்ம சீக்கிரம் ஒரு சாமியாரை இட்டுட்டு வந்து பார்க்கணுக்கா. அம்மா அம்மா, சீக்கிரம் சாமியாரை இட்டுட்டு வாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஓ, என்ன சாமியார் வச்சு கெடுக்க போறீங்களா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது.